வணக்கம். நான் உங்க ஜெயலட்சுமி. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோவோட வந்திருக்கேங்க. எனக்கு போன வாரம் வந்த ஒரு ஃபோன் கால். ஃபோன் அட்டெண்ட் பண்ண உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹலோ, நான் மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல இருந்து பேசுறேன். என் பேர் தேவேந்திரன். உங்களோட மொபைல் நம்பர் மக்களுக்கு எதிரான நிறைய செயல்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுது. அதனால அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் கால் வந்திருக்கு அப்படின்னு. அப்போசிட்ல பேசுற ஆளு சூப்பரா தமிழ்ல பேசினாங்க. 5 மினிட்ஸ்க்கு பிறகுதான் எனக்கு திடீர்னு வந்து தோணுச்சு, இது ஒரு ஃபேக் காலா இருந்தா. நான் சொன்னேன், ஒரு வேலை பண்ணுங்க சார், நீங்க வந்து அந்த மாதிரி என்னோட பேர்ல ஒரு மொபைல் நம்பர் மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கு, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா என் பேர்ல நடவடிக்கை எடுங்க, என் மேல நடவடிக்கை எடுங்க சார், நான் சொல்லிட்டே இருக்க அவர் ஃபோன் கட் பண்ணிட்டாரு. அது கட் பண்ணி முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு, கொஞ்சம் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். திருப்பி கால் பண்ண நம்பர் சுவிட்ச் ஆஃப். என்கிட்ட பேசும்போது எனக்கு நானே பதட்டம் அடைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அவர்கிட்ட பேசியிருக்கேன். எப்படி என்ன இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண பெண், ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு ஆண்மகனோ அவங்க எப்படி பதட்டம் அடைவாங்க? ஃபோன் கட் பண்ண விடாம வச்சுக்கிட்டு அது வழியா பணத்தை மோசடி செய்யக்கூடிய ஒரு கும்பலோட வேலை தான் இது. அது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேங்க. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதே மாதிரி ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது. ஸோ நீங்க கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா எடுத்து தெரியப்படுத்துங்க. இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.